பக்கத்து வீட்டில் அம்மா என்கிட்ட வந்து கேட்டேன், தம்பி இந்த நம்பர் ஃபோனில் சேவ் பண்ணி தருவீங்களா? அப்போ நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா ஏன் அம்மா வீட்டில் பையன் பொண்ணு யாரும் இல்லையா? அப்போ என்ன இப்போ இல்லை தம்பி இருக்குது, நான் எவ்வளோ வாட்டி அது சொல்லித்தர சொன்னாலும் அவங்க ஏதோ பிஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க திட்டுனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஃபோன் வாங்கி அப்படியே செட் பண்ணி தருவார். அது எப்படி என்னன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ பேரை நீங்கள் பார்த்துருக்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. உங்களுக்கு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம காலத்தில் இதான் டெக்னாலஜி வந்திருக்கு. அப்போ நமக்கு அதெல்லாம் அவ்வளோ ஈஸி. ஆனால் இதெல்லாம் ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பெரிய விஷயமா நினைக்கிறேன். எவ்வளோ பெரியவங்க நம்ம அம்மா அப்பா வயசில் இருக்கிறவங்க இருக்கு. ஸோ எதுக்கு இப்போ ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஃபோன் சைலண்ட் மோடில் இருந்து இது சைலண்ட் மோட் இதொன்னும் தெரியாதவங்க அது கேட்குறதுக்கு பயம்தான். சொந்தம் பையன்கிட்டே பொண்ணுக்கிட்டே இல்லை யார்கிட்டே அவங்க திட்டுவார். அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு பெரிய பெரிய வேறு விஷயங்கள் இருக்குல்ல, ஃபோனில் டைம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அவங்ககிட்ட? இந்த சந்திரனுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுமா? இந்த வானத்துக்கு யார் பெயின் போட்டது? டிவியில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் வருமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அவங்கக்கிட்ட கேட்ட ஒரு காலம் இருந்தேன். அப்போ அவங்க நம்மக்கிட்ட திட்ட மாட்டேன், நம்மளை எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், நமக்கு அமைதியாக அன்னைக்கு அப்போ நம்ம சின்ன வயசு நம்மக்கிட்ட சொல்லுவார், இப்படி தான் தம்பி அப்படி தான் அமைதியாக வந்து சொல்லுவார். அப்போ யாரும் ரொம்ப பிஸியாக திட்டுறதோ அப்படி இப்படியே கிடையாது. இப்போ நாம் அவங்ககிட்ட திட்டுறது, உங்கள் வீட்டில் இருப்பேன் இல்லை நீங்கள் இருப்பேன், திருத்த மாட்டீங்களா தெரியல, சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.